ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், அதாவது முக்கிய எண்ணுறுகள் பேஸ் பண்ண கண்டிஷனும் சம்மும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நமக்கு இந்த யூனிட்ல கவர் ஆகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யூனிட்டோட கண்டினியூஷனாக ப்ராக்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல, அதாவது யூனிட் 20ல் நமக்கு ஒரு 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெர்னியர் கேலிப்பர், இன்னொன்று ஸ்க்ரூ காஜ் அப்படின்னு. வெர்னியர் அளவி மற்றும் திருகளவி. ஓகேங்களா? வெர்னியர் அளவி திருகளவி அப்படிங்கிறது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரு அளவிடும் கருவிகள். நார்மலாக நம்ம கையில் வச்சிருக்க ஸ்கேல் இல்லாமல் அதோட கம்மியான டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளோட ஸ்கேலை வச்சு அளக்க முடியும். 1 மில்லிமீட்டருக்கு கம்மியான அளவு, அதாவது 0.1 மில்லிமீட்டரோ 0.01 மில்லிமீட்டரோ, இந்த மாதிரி இன்னும் கம்மியான அளவு, அல்லது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதிக நுட்பத்தன்மை இருக்குது. கம்மியான அளவுனா மீனிங் என்னது? அதிக நுட்பத்தன்மையோட அளக்கக்கூடிய அந்த ஒரு கருவிகள் தான் என்ன அப்படின்னா, ஒன்று வெர்னியர் அளவி, இன்னொன்று திருகளவி. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெர்னியர் அளவியை பற்றி தான். ஓகேங்களா? வெர்னியர் அளவினா என்ன, அதில் எந்தெந்த இடத்துல எதெல்லாம் அளக்க முடியும், எப்படி ரீடிங் எடுக்கணும், எப்படி ஃபைனல் ரீடிங் எடுக்கணும், எரர் எப்படி பார்க்கணும், கரெக்ஷன் எப்படி பண்ணணும், இதை பேஸ் பண்ண சம்ஸ் என்ன, எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்னியர் அளவிலிருந்து ஆரம்பிப்போம். இது ஜஸ்ட் அதோட டயக்ராம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெர்னியர் அளவியை வச்சு நமக்கு சிலபஸில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தோட உட்புற வெளிப்புற விட்டம் மற்றும் ஆழம் மூணுமே அளக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பாத்திரம் அப்படின்னா, இதுதான் இந்த ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம உட்புற விட்டம்னு சொல்லுவோம். இந்த மொத்த டிஸ்டன்ஸை வெளிப்புற விட்டம்னு சொல்லுவோம். இந்த ஹைட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆழம்னு சொல்லலாம். இந்த மூணுத்தையும் அளக்கணும் சார். உள்ள இருக்க இந்த டிஸ்டன்ஸ், வெளில இருக்க இந்த டிஸ்டன்ஸ், ஆழம். இந்த மூணுத்தையும் அளக்கிறதுக்கு 3 விதமான பார்ட் இருக்கு. எதுல அப்படின்னா, இந்த ஒரு வெர்னியர் அளவியில. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல கீழே இருக்கிறத வச்சு பார்ப்போம். இது கீழ்த்தாடைன்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கீழ்த்தாடை. ஓகேங்களா? என்ன தாடை? கீழ்த்தாடை. இது ரெண்டும் சேர்ந்து. இதுக்கு நடுவில் நான் பொருள் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அப்படின்னா, இது நான் இப்படி வச்சுட்டுனா, இந்த இடத்துல கிரிப்பு தம்புன்னு தம்பு கிரிப்புன்னு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடி பின்னாடி நகர்த்தலாம். முன்னாடி பின்னாடி நகர்த்தும் போது இதை நல்லா பிடிச்சிக்கும். ஓகேங்களா? முன்னாடி நகர்த்தும் போது பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம ரீடிங் பார்க்கலாம். அதாவது இது அளக்கிறது வெளிப்பக்கத்தில் இருக்கிறது தான் அளந்து சொல்லும். வெளிப்பக்க விட்டத்தை அளக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? வெளிப்புற விட்டம். ஓகேங்களா? வெளிப்புற விட்டத்தை அளவிட எதை சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கீழ்த்தாடையை பயன்படுத்தலாம். சார் இதே மேல் தாடை இருக்குல்ல, இதை வச்சு என்ன சார் அளக்கலாம் அப்படின்னா, உட்புற விட்டம். உட்புற விட்டம். சரி, எப்படி சார் அளவிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கு? நல்லா பாருங்க, இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நான் அந்த ஜாடியை அப்படியே இந்த இடத்துல இதை கவுத்திட்டு நான் இப்படி இழுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இடிச்சிக்கும், நின்றுடும். ஓகேங்களா? உட்புற விட்டத்தை ஈஸியாக நம்மளால அளக்க முடியும். அதே மாதிரி ஆழத்தை அளக்கிறதுக்கு பின்னாடி டெப்த் பார்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஆழத்தை அளவிடும் கம்பி அப்படின்னு தமிழ்ல பேரு டெப்த் பார்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஆழத்தை அளந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? 3 இடத்த வச்சு 3 விதமான அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும். சார் எல்லாத்துக்குமே ரீடிங் இந்த இடத்துல தான் பார்க்கணும். மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் 2 இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்பேரடஸ்ல எந்தெந்த இடம்லாம் நகரும், எந்தெந்த இடம்லாம் நகராது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த தம்பு கிரிப்போடு எதெல்லாம் கனெக்டாக இருக்கும். ஏன்னா தம்பு கிரிப் வச்சு தான் நம்ம முன்னாடி பின்னாடி நகர்த்துவோம். இந்த தம்பு கிரிப்போட இந்த ஒரு கீழ்த்தாடையோட ஒரு பகுதி, மேல் தாடையோட இந்த ஒரு பகுதி, அதே மாதிரி இந்த ஒரு டெப்த் பார், இது 3மே கனெக்ட் ஆகிருக்கும். நான் இதை நகர்த்துறேன் அப்படின்னா செட்டாக 3மே நகரும். இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு 3 இப்படி வரும். உள்ள நகர்த்தோம்னா 3மே ஒட்டுக்கா உள்ள வரும். ஓகேங்களா? இந்த 2 பார்ட்டும் இந்த ஒரு கீழ்த்தாடையோட இந்த பகுதியும் மேல் தாடையோட இந்த பகுதியும் கடைசி வரைக்கும் நகராது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே மேலே நார்மல் ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ஸ்கேலோட அந்த ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல் தான். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மெயின் ஸ்கேல், முதன்மை கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? முதன்மை கோல். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, மெயின் ஸ்கேல். அதே மாதிரி இந்த ஒரு தம்பு கிரிப்போட வெர்னியர் கோல் இருக்கும். வெர்னியர் கோல் நகரும். இந்த தம்பு கிரிப்போட சேர்ந்து வெர்னியர் கோல் நகரும். முதன்மை கோல் நகராது. எதெல்லாம் நகரும் நகராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெப்த் பாரு, இந்த இடத்துல இந்த பார்ட்டு, இந்த இடத்துல இந்த பார்ட்டு, இந்த வெர்னியர் கோல் எல்லாமே நகரும். முதன்மை கோலும் இந்த பார்ட்டு நகராது. எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு அல்லது வெர்னியர் மாறிலி. மீச்சிற்றளவுக்கு இன்னொரு நேம் இந்த இடத்துல வெர்னியர் மாறிலி. வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு வெர்னியர் மாறிலி அப்படிங்கிறது இன்னொன்று இருக்கு. ஓகேங்களா? வெர்னியர் மாறிலி வெர்னியரோட மீச்சிற்றளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஒரு டிவிஷன் அப்படின்னு என்ன தெரியணும், ஒரு பிரிவு. ஓகேங்களா? ஒரு முதன்மை கோளோட ஒரு பிரிவுனா என்ன அப்படின்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு அளவுகோல், முதன்மை கோள் அல்லது வெர்னியர் கோள், ஏதாவது ஒரு அளவுகோல் எடுத்துக்கிறேன். இதில் இந்த பாயிண்ட் 0 அப்படின்னா இது
1 ஓகேங்களா 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். என்னன்னு வச்சுக்கலாம் 1 சென்டிமீட்டர். இந்த 0க்கும் 1 சென்டிமீட்டர் நடுவில் ஒரு 10 டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 10 கோடு போட்டிருக்காங்க. அதில் கோடு எதுன்னு வச்சுக்கிறேன் ஒரு பேஜுக்கு. ஓகேங்களா இந்த டிவிஷன் இருக்குல்ல இது வந்து மெயின் ஸ்கேல்னு நான் வச்சுக்கிறேன். என்னன்னு வச்சுக்கிறேன் மெயின் ஸ்கேல் எம்எஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து முதன்மை கோல். தமிழில் என்னது இதுக்கு நேம் முதன்மை கோல். முதன்மை கோல் ஃபார்முலா இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் நான் இங்கிலீஷ்லேயும் டினோட் பண்ணியிருக்கேன் எம்எஸ் அப்படின்னு. முதன்மை கோலில் ஒரு பிரிவு இருக்குல்ல ஒரு பிரிவுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இதை தான். ஓகேங்களா ஒரு பிரிவு அப்படிங்கிறது ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். எந்த 2 கோட்டுக்கு நடுவில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு கோடு இருக்குன்னா இதுவும் என்னதான் அந்த ஒரு பிரிவு தான். ஓகேங்களா ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை ஒரு பிரிவுன்னு சொல்லுவோம். முதன்மை கோலில் இருந்தால் அதை ஒரு முதன்மை கோல் பிரிவு முதன்மை கோல் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை கோல் பிரிவை இங்கிலீஷ் என்னன்னு சொல்லலாம் முதன்மை கோல்னா மெயின் ஸ்கேலு மெயின் ஸ்கேல் டிவிஷன். என்னது 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மெயின் ஸ்கேலில் இருக்க ஒரு டிவிஷன். ஓகேங்களா இது நமக்கு தெரியும். இதுவே வெர்னியர் ஸ்கேலில் இருந்தால் அது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எந்த ஸ்கேலில் இருக்கோ அந்த டிவிஷனை வந்து ஒரு டிவிஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு டிவிஷனை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் லீஸ்ட் கவுண்ட் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்கேல் 2 வகையான ஸ்கேல் இருக்கு. ஒன்று மெயின் ஸ்கேல் முதன்மை கோல், இன்னொன்று என்ன அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல். இன்னொன்று என்னது வெர்னியர் ஸ்கேல் வெர்னியர் அளவுகோல் அல்லது வெர்னியர் கோல்னு சொல்லலாம். முதன்மை கோலோட 0க்கு நேராக வெர்னியர் கோலோட 0 இப்படி இருக்கு. ஓகேங்களா இனிஷியலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா 2 0வும் இதில் வந்து மொத்தம் 10 டிவிஷன் இருக்கு. எவ்வளோ டிவிஷனு 10 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் முழுசாக போட்டுருதுங்களா 6 7 8 9 10 மொத்தம் 10 டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா அந்த 10 டிவிஷனில் 9 டிவிஷன் வந்து கீழே இருக்கிறது எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படி லீஸ்ட் கவுண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதில் இதுக்கு நேராகவே 10 வந்துடும். ஓகேங்களா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சார் மேலே இருக்க மெயின் ஸ்கேலில் இருக்கிற 9 டிவிஷனு கீழே இருக்க வெர்னியர் ஸ்கேலோட 10வது டிவிஷனில் கோயின்சைட் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு டேட்டா இருக்கும் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சார் லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன். ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அளவிடும் கருவியை வச்சு எவ்வளோ கம்மியான அளவு அளக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் லீஸ்ட் கவுண்ட்டு. அதாவது மீச்சிற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா மீச்சிற்றளவு அப்படிங்கிறது. சார் அப்போ நல்லா கவனிங்க, மேலே 9 டிவிஷன் தான் இருக்கணும். இது 1 இது 2 இந்த மாதிரி ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஒரு டிவிஷன் ஒரு பிரிவு. அந்த மாதிரி மேலே 9 பிரிவு இருக்குது. அப்போ கீழே அதுக்கு நேரம் 10 பிரிவு இருக்கணும் அப்படின்னா இந்த 1ங்கிற கோட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஒரு 1ங்கிறத போட்டுக்கணும். 2க்கு முன்னாடியே ஒரு இடத்துல 2 வரணும். அப்போ தான் 10க்கு நேரம் என்ன வரும் 9 வரும். ஓகேங்களா அப்போ இந்த டிவிஷன் தான் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த டிவிஷனுக்கு பேர் என்னது ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்கு பேர் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன். சார் லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதோடது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கீழே எடுத்து வந்தேன்னா இதுக்கு நேராக வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் போக மீதி இருக்கிறது. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு எதில் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ இந்த மீதி இருக்க இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட்னு இந்த இடத்துல சொல்லுவோம். ஓகேங்களா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அதுதான் சார் ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட். எல்சின்னு டினோட் பண்ணுவோம். மீச்சிற்றளவுக்கான ஃபார்முலா எல்சி ஈக்குவல் டு 1 MSD minus 1 VSD. ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஒரு முதன்மை கோல் பிரிவு மைனஸ் ஒரு வெர்னியர் கோல் பிரிவு. முதன்மை கோல் பிரிவு வெர்னியர் கோல் பிரிவு. டிவிஷன்னா பிரிவு. பிஎஸ்னா வந்து வெர்னியர் ஸ்கேல், எம்எஸ்னா மெயின் ஸ்கேல். ஓகேங்களா முதன்மை கோல் வெர்னியர் கோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஆல்டர்னேட் ஃபார்முலா இருக்குது. சம் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னாடி. ஓகேங்களா டேட்டா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது சார் அதே லீஸ்ட் கவுண்ட்டுக்கு. என்ன அப்படின்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை மொத்த வெர்னியர் கோல் பிரிவு. மொத்த வெர்னியர் கோல் பிரிவுகள். ஓகேங்களா மொத்த வெர்னியர் கோல் பிரிவுகள். ஜென்ரலாகவே நமக்கு 10 தான் இருக்கும். ஓகேங்களா பிரிவுகள் எல்லா கொஸ்டின்லையும் நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது மாறணும். ஜென்ரலாக எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கணும். ஓகேங்களா ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் 10 இருக்கும். அது எத்தனை பிரிவு இருக்கும் வெர்னியர் கோலில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை எடுத்திருக்கேன் 10 எடுத்திருக்கேன் மொத்தமே. ஓகேங்களா அப்போ அந்த 10ங்கிறது தான் இந்த மொத்த வெர்னியர் கோல் பிரிவுகள். எப்படி அதெல்லாம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்
டிவிஷன்ஸ் விஎஸ்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் விஎஸ்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது. ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் விஎஸ்டி 1 MSD. இதுவுமே நமக்கு தேவையான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். இந்த 2 ஃபார்முலா இருக்குது சார் லீஸ்ட் கவுண்ட். மீச்சிட்டளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 MSD மைனஸ் 1 VSD, 1 MSD டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் விஎஸ்டி அப்படிங்கிறது இந்த மாதிரி 2 பிரிவு, 2 ஃபார்முலா நமக்கு இங்கே இருக்குது. அடுத்து சார் இந்த வெர்னியர் கோலில் பிழைக்கான கண்டிஷனை பார்த்துடலாம். வெர்னியர் கோலில் பிழைக்கான கண்டிஷன் எப்போ பிழை இருக்கும் எப்போ பிழை இருக்காது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் ரீடிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு சம்ஸ்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட்டு சுழிப்பிழை மற்றும் சுழித்திருத்தம். அதாவது சுழிப்பிழையை வந்து 0 எரர்னு சொல்லுவாங்க. இசட் இன்னு நான் எடுப்பேன். ஓகேங்களா, சுழிப்பிழை என்ன எடுப்போம்? 0 எரர். 0 எரர் இங்கே இல்லை சார். அதனால நான் அதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சுழிப்பிழை இல்லாத நிலை. ஓகேங்களா, 0 எரர் இல்லாத கண்டிஷன். எப்போ சார் பிழை இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க சார். மேலே இருக்கிறது முதன்மை கோல் மெயின் ஸ்கேலு, கீழே இருக்கிறது வெர்னியர் கோல் வெர்னியர் ஸ்கேலு. முதன்மை கோலோட சுழியும் முதன்மை கோலோட 0வும் வெர்னியர் கோலோட 0வும் ஒன்றா இருக்குது அப்படின்னா எப்போ சார் ஒன்றா இருக்கும்? அளவிடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது எப்போ சார் பிழையை பார்க்கறதுக்கான கண்டிஷன் அப்படின்னா நம்ம 2 தாடைகள் இருக்குல்ல, கொஷினில் அந்த வார்த்தைகள் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பிழைகள்னு சொல்லிட மாட்டாங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக பிழைன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பிழைன்னு சொல்லாமல் இரு தாடைகளுக்கிடையே பொருள் ஏதும் வைக்கப்படாத போது அப்படிங்கிற மாதிரி வார்த்தை இருக்கும். இரு தாடைகளுக்கிடையே பொருள் ஏதும் வைக்கப்படாத போது. நமக்கு டயக்ராம் தெரியும். அந்த டயக்ராமில் 2 வகையான தாடைகள் இருக்கும். ஒன்று மேல் தாடை, இன்னொன்று கீழ் தாடை அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த தாடைகளுக்கு நடுவில் நான் பொருள் வைக்கல அப்படின்னா மீனிங் என்னது? 2 ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2வது வார்த்தை அப்படி யூஸ் பண்ணுவாங்க. தாடைகளுக்கு நடுவில் பொருள் எதுவும் வைக்காத போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் கொடுக்குறாங்க. அது எரருக்கான கண்டிஷன், பிழைக்கான கண்டிஷன். அல்லது இரு தாடைகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க கொஸ்டின்ல. அப்போ அதுவுமே எதுக்கானது? எரருக்கான கண்டிஷன். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பிழை அப்படின்னு சொல்லிடலாம் கொஸ்டின்லேயே. ஓகேங்களா, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கிறத எழுதிடுறேன். இரு தாடைகளும் ஓகேங்களா, இது பிழைக்கான கண்டிஷன், நாட் 0 எரர். ஓகேங்களா, பிழை இல்லாத நிலைக்கான கண்டிஷன்ல பிழை எப்போ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன். ஓகேங்களா, இரு தாடைகளும் ஒன்றையொன்று உரசும் போது அப்படிங்கிறத கொடுக்கலாம். அல்லது தாடைகளுக்கிடையே பொருள் ஏதும் வைக்கப்படாத போது, பொருள் ஏதும் வைக்கப்படாத போது, இந்த மாதிரி வார்த்தைகள் கொஸ்டின்ல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2 வார்த்தை ஏதாவது பார்த்தீங்கன்னா அது எரருக்கான கண்டிஷன். எரர் பற்றி பேச வராங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒருவேளை எனக்கு முதன்மை கோளோட சுழியும் வெர்னியர் கோளோட சுழியும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னா மீனிங் என்னது? எந்த ஒரு பிழையும் இல்லைன்னு அர்த்தம். பிழை இல்லாத நிலை, சுழிப்பிழை இல்லாத நிலை. ஓகேங்களா, சுழிப்பிழை இல்லாத நிலை. அடுத்து நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சார். இந்த இடத்துல மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எப்படி சார் ரீடிங் எடுப்போம், எதை வச்சு ரீடிங் எடுப்போம் அப்படின்னா முதன்மை கோளோட அளவீடை வந்து வெர்னியர் கோளோட 0 எதுக்கு நேராக இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, வெர்னியர் கோளோட 0 எதுக்கு நேராக இருக்குதோ அதுதான் ஆக்சுவலாக ரீடிங். ஓகேங்களா, இப்போ இது இருக்குன்னா இதுதான் என்னது? ஆக்சுவல் ரீடிங். இந்த இடம் தான் ஆக்சுவல் ரீடிங். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 0 எதுக்கு நேராக இருக்குது? 0க்கு நேராகவே இருக்கு. அப்போ ஆக்சுவல் ரீடிங் இந்த இடத்துல என்னது? 0 தான். ஆக்சுவல் ரீடிங் இல்லைன்னா எரர் இல்லைன்னு அர்த்தம். இனிஷியலாகவே 0 தான் காமிக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, எரர். இதில் பாருங்க 0வை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கு, அப்போ எரர் இருக்கு. ஓகேங்களா, அதுதான் மீனிங். எதுக்கு எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு டினோட் பண்ணுறது. அடுத்து அப்போ எரர் இங்கே இல்லைங்கும் போது உண்மை மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? உண்மை மதிப்பு எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம அளந்த வேல்யூ தான் சார். நம்ம மெஷர் பண்ணது எரரே இல்லைன்னா நம்ம மெஷர் பண்ணுறது கரெக்ட், அவ்வளோதானே. அதே தான் சார், அளவிடப்பட்ட மதிப்புக்கு சமமாக இருக்கும். உண்மை மதிப்பு அளவிடப்பட்ட மதிப்புக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நேர்மறை சுழிப்பிழை. ஓகேங்களா, நேர்மறை சுழிப்பிழை. கவனிங்க, நான் இதுக்கு நேராக இருக்கிறது தான் ரீடிங்னு சொல்லிட்டேன். வெர்னியர் ஸ்கேலோட இது வெர்னியர் ஸ்கேல், இது
மெயின் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலோட 0க்கு நேராக எது இருக்குதோ அதுதான் ரீடிங். இனிஷியலாக பாருங்க 0வை தாண்டி வந்துருச்சு. 0க்கு நேராக 0 இருந்தால் எரர் இல்லை. 0வை தாண்டி வந்துருச்சுன்னா இனிஷியலாகவே எக்ஸ்ட்ரா ரீடிங் காமிக்குது. ஓகேங்களா? 0வை தாண்டி ஏதோ ஒரு மதிப்பு 0.1 0.2 இந்த மாதிரி ஏதோ ஒன்று காமிக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ரீடிங் காமிக்குது. அப்போ எரர் இருக்கு. அந்த 0 எரர் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுக்குது. ஓகேங்களா? இருக்க வேண்டிய வேல்யூ விட அதிகமாக 0 தான் இருக்கணும், 0 விட அதிகமாக கொடுக்குது. அப்போ எரர் வந்து பாசிட்டிவ். 0 எரர் என்னது? பாசிட்டிவ். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது வார்த்தையா எப்படி சார் கொடுப்பாங்க? இந்த வெர்னியர் கோளோட சுழியானது முதன்மை கோளின் சுழிக்கு வலப்பக்கம் தள்ளியுள்ளது. ஓகேங்களா? வலது பக்கம். என்னது? வலது பக்கம் தள்ளி இருக்கு. வலது பக்கம் ரைட் சைடு தள்ளி இருக்குதுன்னா பாசிட்டிவ் எரர். ரைட் சைடு தள்ளி இருக்குதுன்னா என்னது? பாசிட்டிவ் எரர். லெஃப்ட் சைடு தள்ளி வந்தா நெகட்டிவ் எரர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்னியரோட 0 முதன்மை கோளோட 0க்கு வலது பக்கம் தள்ளி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். வார்த்தைகளை அப்படி கொடுக்கலாம், அல்லது டயக்ராமா பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். 0க்கு நேரம் இருக்கணும், 0 தாண்டி போயிடுச்சுன்னா எரர் வேல்யூ அதிகமாகுது. அப்போ எரர் வந்து பாசிட்டிவ். சார் எரர் பாசிட்டிவ்னா கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். கரெக்ஷன் என்னது? நெகட்டிவ். எனக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது, அதை நான் கரெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும்? அதை கம்மி பண்ணணும். எனக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது, அதை நான் கரெக்ட் பண்ண என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். சிம்பிள் லாஜிக் தான். அப்போ எனக்கு இங்கே எரர் வந்து பாசிட்டிவ். வந்த வேல்யூ அதிகமாக வந்துருக்குது, அப்போ நான் கரெக்ட் பண்ண என்ன பண்ணணும்? அதை கம்மி பண்ணணும். எவ்வளோ அதிகமாக வந்துக்குதோ அவ்வளோ கம்மி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எரர் எப்படி சார் பார்க்கணும்? எரர் நான் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன், நேர்மறை பிழைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா முதல்ல எத்தனாவது கோடு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். மொத்தம் இங்கே 10 கோடு இருக்குதுங்களா? இந்த 10 கோடில் ஒரே ஒரு கோடு தான் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது 0னா இது 1, இது 2, இது 3. அப்போ இந்த 3வது கோடு தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு டயக்ராமில் மற்ற எதுவுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 3வது கோடு தான் மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ப்ளஸ் இன்ட்டு 3 மட்டும் போட்டால் போதுமா சார்? அது கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்டால் மீச்சிட்டு அளவால் மல்டிப்ளை பண்ணணும். நான் இந்த இடத்துல லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டேன். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர்னு எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல சம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த வேல்யூ கொடுத்தது 0.01 சென்டிமீட்டர். அப்போ லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்னன்னு எடுக்கிறேன்? 0.01 போது நமக்கு என்ன வரும்? 0.03. இது பிளஸ்ல 0.03னா இதில் ஆன்சர் என்ன வரும்? -0.03 சென்டிமீட்டர். கரெக்ஷனோட வேல்யூ என்ன வரும்? -0.03. இது கரெக்ஷன். 0 கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 0 எரர்னு சொல்லுவோம். சுழிப்பிழை, சுழி திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0 கரெக்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? சுழி திருத்தம், திருத்தப்பட்ட மதிப்பு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி எதிர்மறை சுழிப்பிழை உங்களுக்கே ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும். அது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கு இங்க பாருங்க. முதன்மை கோள் மேல இருக்கு மெயின் ஸ்கேலு, கீழே வெர்னியர் ஸ்கேலு. முதன்மை கோளோட சுழிக்கு இடது பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் தள்ளி வந்திருக்கு. இடது பக்கம் தள்ளி இருக்கு. எது தள்ளி இருக்கு? வெர்னியர் கோள் இடது பக்கம் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எரர் வந்து நெகட்டிவ், எதிர்மறை சுழிப்பிழை. அப்ப எதிர்மறை சுழிப்பிழைங்கும் போது 0 எரர். நெகட்டிவ் எத்தனாவது கோடு இருக்குன்னு பாருங்க. 0 1 2 சாரி 0 ஏற்கனவே அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 0ல இருந்தா எழுத ஆரம்பிக்கணும். 0 கொடுத்துட்டாங்க. அப்போ 1 2 3 4. நல்லா கவனிங்க சார். இந்த இடத்துல பாருங்க, இது இந்த பக்கம் தள்ளி போச்சு. அப்ப இங்க இருந்து நான் அளந்துட்டு போனேன். 1 டிவிஷன் 2 டிவிஷன் 3 டிவிஷன். எத்தனை பிரிவுங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தம் 3 பிரிவு வந்திருக்கு சார். இது எந்த பக்கம் தள்ளி வந்திருக்கு? இந்த பக்கம் தள்ளி வந்திருக்குது. அப்ப நம்ம இங்க இருந்து அளந்துட்டு வரணும். 1 2 3 4 5 6 டிவிஷன் வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 6 வந்திருக்கு சார். பிளஸ் எரர்னா கொடுத்த நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் எரர் வந்துச்சு அப்படின்னா மொத்த நம்பர்ல இருந்து மொத்தம் எவ்வளவு இருக்கு? 10. இந்த 10ல இருந்து வர நம்பர் ஒரு பேச்சுக்கு 4வது கோடு வருதுன்னா 10ல இருந்து அந்த 4 மைனஸ் பண்ண என்ன வரும்? 10 - 4 நமக்கு இந்த 6ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? 10 - 4 என்ன வரும்? 6ன்னு வரும். நெகட்டிவ் எரர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். சார் எல்லா கொஸ்டினுக்கும் 0.01 வராது. நான் இந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கிட்டேன். லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ அப்படி இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ 0 கரெக்ஷன் என்ன வரும்? பிளஸ்ல வருங்களா? இது மைனஸ்ல வந்தால் இது பிளஸ்ல வரும். 0.06 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க. இனிஷியலா மொதல் கண்டிஷன்ல என்ன சொன்னேன்? சுழிப்பிழை வந்து உண்மை மதிப்பு சுழிப்பிழை இல்லை அப்படின்னா, பிழையே இல்லை அப்படின்னா உண்மை மதிப்பு அளவிடப்பட்ட மதிப்புக்கு சமமா இருக்கும். பிழை இருக்கு சார், எரர் பாசிட்டிவ்னா அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக காட்டுது. அப்போ அளவிடப்பட்ட மதிப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியம். அளவிடப்பட்ட மதிப்பு அதிகமாக இருக்கும் சார். எதை விட அப்படின்னா உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்கும். எதை விட? உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்கும். அந்த ரீசனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைனல் ஆன்சருக்காக மைனஸ் பண்ணுவோம் சார். கரெக்ஷன் பார் எப்படி இருக்கு? மைனஸில் இருக்கு. உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்குது. இதுவே எதிர்மறை சுழிப்பிழை என்ன மீனிங்? அது எனக்கு இதுக்கு நேராக இருந்திருக்கணும்.
அதுக்கு நேரம் இருந்தால் தான் எரர் இல்லைன்னு அர்த்தம். இந்த பக்கம் தள்ளி வந்துருச்சு, நான் பொருளை வைக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் நவுந்துட்டே போகும். பொருளை வைக்க தான் என்ன ஆகும், இந்த பக்கம் நவுந்துட்டே போகும். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆகுது, கம்மியாக காமிக்குது. 0 காமிக்கிறதுல 0 விட கம்மியாக காமிக்குது. அப்போ நெகட்டிவ்ங்கும் போது எனக்கு அளவிடப்பட்ட மதிப்பு கம்மியாக இருக்கும். அளவிடப்பட்ட மதிப்பு கம்மியாக இருக்கும் சார். எதை விட அப்படின்னா உண்மை மதிப்பை விட. உண்மை மதிப்பு தான் இங்கே அதிகமாக இருக்கும். உண்மை மதிப்பு அளவிடப்பட்ட மதிப்பு கம்மியாக இருக்கும், உண்மை மதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணால் தான் அந்த அதிகமான மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா, அளவிடப்பட்டது இவ்வளோ தான். அது கூட சம்திங் வர கரெக்ஷனை ஆட் பண்ணால் தான் என்ன நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் எரர் சிம்பிளாக சொல்லணும்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு தள்ளி போயிருந்துச்சு, வலது பக்கம் தள்ளி போயிருந்துச்சு. வெர்னியர் கோல் பற்றி பேசுகிறேன். வெர்னியர் கோல் வலது பக்கம் தள்ளி இருந்தால் பாசிட்டிவ், இடது பக்கம் தள்ளி இருந்தால் நெகட்டிவ். பாசிட்டிவ் எரர்னா எத்தனாவது கோடு மேட்ச் ஆகுதோ அந்த கோடு அப்படியே போட்டுக்கலாம். நெகட்டிவ் எரர்னா வர நம்பர் அப்படியே போடாமல் மொத்தம் இருக்கிற அந்த ஒரு நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இறுதி மதிப்பை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, இறுதி மதிப்பு அல்லது வெர்னியர் அளவியால் அளவிடப்பட்ட அந்த ஒரு மொத்த மதிப்பை கண்டுபிடிக்கிறது. சார் அதுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன். டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இதுக்கான மீனிங் எப்படி ரீடிங் எடுக்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எம்எஸ், இதுதான் மெயின் ஸ்கேல். ஓகேங்களா, மெயின் ஸ்கேலோட ரீடிங் ஃபர்ஸ்ட் என்னது, மெயின் ஸ்கேல் ரீடிங். கவனிங்க சார், இது வந்து மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் ரீடிங் எடுக்கணும் முதல்ல. ஓகேங்களா, எதை பார்க்கணும், வெர்னியரோட 0 எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரீடிங் எடுக்கிறது வந்து வெர்னியர் ஸ்கேலோட 0 எதுக்கு நேராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது 2னா இது 2.1, இது 2.2, இன்னொன்று 2.3. ஓகேங்களா, 2 நமக்கு இந்த இடம் போதும். 2.2, இந்த இடம் என்னது 2.3. சார் இந்த 0 எங்கே இருக்குது, 2.2 தாண்டி லைட்டாக தள்ளி இருக்குது. எதை தாண்டி வந்திருக்குதோ அதை எடுக்கணும். எதை தாண்டி வந்திருக்குதோ, இன்னும் 2.3க்கு போகல. அப்போ 2.2 இது சென்டிமீட்டரில் தான், நார்மல் சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் மேலே இருக்கும். அதனால் நான் சென்டிமீட்டர்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 2.2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஏன் சார் 2.3 இருக்கக்கூடாது அப்படின்னா இது லைட்டாக தான் தாண்டி வந்திருக்கு. இது கொஞ்சம் தூரம் தாண்டி வந்திருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்னியர் ஸ்கேலுக்கு போகும். அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே போகணும், வெர்னியர் ஸ்கேலுக்கு போகணும். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுத்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா வந்து வெர்னியர் கோல் வந்து முதன்மை கோலோட எந்த கோட்டுக்கு நேராக பொருந்தது அப்படின்னு பார்க்கறது தான் கோஇன்சிடென்ஸ்னா பொருந்துதல் இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 4வது கோடு தான் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பார்க்கணும், வெர்னியர் கோலோட 0 முதன்மை கோலோட எந்த 2 நம்பர் இருக்குதோ அதில் எதை தாண்டி போச்சோ அந்த நம்பரை முதல்ல போடணும். அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வெர்னியர் கோல் பொருந்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்னியர் கோலோட எத்தனாவது கோடு மேலே இருக்கிற ஒரு கோடோட பொருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து 4வது கோடுங்கும் போது அதுதான் இது. அதை தான் நம்மளால் எடுக்க முடியும் டயக்ராம்லேயே அல்லது கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு. ரீடிங் எப்படி சார் எடுக்கிறது, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்னென்ன எழுதலாம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எழுதலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட போட்டால் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அப்போ 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். நம்ம லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு வச்சுட்டு வந்திருக்கோம், 0.01 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும், 0.04 சென்டிமீட்டர். சார் டோட்டல் ரீடிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், கரெக்ஷன். இங்கே எரர் இல்லைன்னு நான் கன்சிடர் பண்ணிட்டு சம் போட்டோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 2.2 0.04 2.24. ஆன்சர் என்ன வரும், 2.24 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, எரர் இல்லைன்னு நான் நினச்சிட்டு சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு இடத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது. மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது முதன்மை கோல் அளவீடு. ரீடிங்னா என்னது, அளவீடு. ஆர் போட்டோம்னா அளவீடுன்னு அர்த்தம். ஓகேங்களா, மெயின் ஸ்கேல் ரீடிங்கிறது இந்த வெர்னியர் ஸ்கேலோட 0 முதன்மை கோலுக்கு எதுக்கு நேராக இருக்குது அல்லது எதை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து போடணும். வெர்னியர் கோல் பொருந்துதல் அல்லது கோஇன்சிடென்ஸ்னு சொல்லுவோம். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். ஓகேங்களா, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்னியர் கோலோட எந்த கோடு முதன்மை கோல் கூட பொருந்தது, எக்ஸாக்டாக பொருந்தது, எத்தனாவது கோடு இதில் எண்ணணும். ஓகேங்களா, மேலே இப்போ பார்க்கக்கூடாது, கீழே இருக்கிற எத்தனாவது கோடு எக்ஸாக்டாக பொருந்தது அப்படிங்கிறத எண்ணி பார்த்து அதை இங்கே போட்டு லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரீடிங் கிடைக்கும். அதே மாதிரி எரர் இருந்துச்சுன்னா அதுக்கான கரெக்ஷனை பண்ணி அந்த கரெக்ஷன் ப்ளஸில் இருந்தால் ப்ளஸில் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், மைனஸில் இருந்தால் மைனஸில் அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் போடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் அளவுகோலில் வெர்னியர் கோலின் n பிரிவானது. வெர்னியர் கோலோட n பிரிவு. அப்போ n வெர்னியர் கோல் பிரிவு. வெர்னியர் கோல் பிரிவு என்னலாம், VSD வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, முதன்மை கோலின்
n-1 பிரிவுடன் பொருந்துகிறது. முதன்மை கோளோட n-1. அப்ப பொருந்துகிறதுனா நம்ம ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எத்தனை n-1 ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன். n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு n-1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா மீச்சிற்றளவு கேட்குறாங்க. மீச்சிற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருப்பாங்க? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MSD மைனஸ் 1 VSD. ஓகேங்களா? ஆப்ஷன் MSD பேஸ் பண்ணி தான் எப்பயுமே இருக்கும். அப்போ VSD எனக்கு வேணும். ஒரு VSD எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து 1 VSD ஈக்குவல் டு இந்த n இந்த பக்கம் வந்தா n-1/n எழுதிக்கலாங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் MSD. இதை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. 1 MSD மைனஸ் இங்கே என்ன இருக்கு? n-1/n MSD. ரெண்டுலேயும் காமனாக MSD வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இந்த n இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? n × 1 n. இந்த மைனஸ் உள்ள வந்தால் மைனஸ் n, மைனஸ் உள்ள வந்தால் மறுபடியும் +1/n MSD. மைனஸ் n + n கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1/n MSDன்னு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 8 வெர்னியர் கோல் பிரிவு, 7 முதன்மை கோல் பிரிவு பொருந்தது, 10 வெர்னியர் கோல் பிரிவு 9 முதன்மை கோல் பிரிவுடன் பொருந்துகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ 10 9 வெர்னியர் கோல்னா VSD, முதன்மை கோல்னா MSD அப்ளை பண்ணி ஒரு VSDயோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா, அதாவது மீச்சிற்றளவுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். வெர்னியர் அளவுகோலில் 10 சிறிய வெர்னியர் பிரிவுகளானது. வெர்னியரோட 10 பிரிவு, அப்போ 10 VSDங்களா? வெர்னியரோட 10 பிரிவுகள் அப்படிங்கும்போது டிவிஷன் வந்துடும். 9 சிறிய முதன்மை கோல் பிரிவுடன் பொருந்துகிறது. அப்போ 9 முதன்மை கோல் பிரிவுடன் MSDன்னு வந்துருங்களா? அதே மாதிரி கோலின் மிகச்சிறிய பிரிவு நெக்ஸ்ட் பொருந்துகிறது. முதன்மை கோலின் மிகச்சிறிய பிரிவு பாதி மில்லிமீட்டர். முதன்மை கோலின் மிகச்சிறிய பிரிவு நல்லா கவனிங்க சார். முதன்மை கோல், இது முதன்மை கோல். முதன்மை கோல்ல இது 0, இது மெயின் ஸ்கேல்னு வச்சுக்கலாம். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் இங்கே தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மிகச்சிறிய பிரிவு இது கீழே நடுவில் கோடே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த டிவிஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் அந்த மிகச்சிறிய பிரிவு, ஒரு பிரிவுன்னு சொல்லலாம், அது மிகச்சிறிய பிரிவு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 MSDன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? 1 MSD. சார் அதுக்கு வேற வார்த்தை சார், மிகச்சிறிய பிரிவுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் சொல்லாம, ஒரு முதன்மை கோல் பிரிவுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லியிருக்காங்க? முதன்மை கோலின் மிகச்சிறிய பிரிவு. முதன்மை கோலின் மிகச்சிறிய பிரிவு பாதி மில்லிமீட்டர். பாதி மில்லிமீட்டர் என்னது? அரை மில்லிமீட்டர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க, மாத்திக்கோங்க. ஓகேங்களா? பாதிங்கிறது கூட வேணாம், அரை மில்லிமீட்டர் எனில் வெர்னியர் மாறிலியின் மதிப்பு. வெர்னியர் மாறிலினா என்னது? மீச்சிற்றளவுக்கு இன்னொரு பேர் தான் என்னது இந்த இடத்துல? வெர்னியர் மாறிலி. அப்ப லீஸ்ட் கவுண்ட் கேட்குறாங்க. 1 MSD மைனஸ் 1 VSD. அரை மில்லிமீட்டருங்கும் போது நமக்கு என்ன வரும்? 1 MSDயோட வேல்யூ 0.5 மில்லிமீட்டர். 0.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வாங்க 1 VSD ஈக்குவல் என்ன 9/10 MSD. ஓகேங்களா? 9/10 MSD. இதில் அப்ளை பண்ணுங்க. இப்போ 1 MSD அப்படியே வச்சுக்கலாம். 1 VSDக்கு பதிலாக 9/10 MSD. MSD காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இந்த 10 இங்கே வந்தால் 10 - 9/10 MSD. ஓகேங்களா? அப்போ 1/10னா 0.1ன்னு வரும். இங்கே மேலே 1 கீழே 10, 0.1 MSD. MSDக்கு பதிலாக என்னென்னு யூஸ் பண்ணலாம்? ஒரு MSDயோட வேல்யூ என்ன இருக்குது? 0.5. அப்போ 0.1 × 0.5 மில்லிமீட்டர். ஆப்ஷன் பாருங்க, எல்லாமே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்கேயும் புள்ளியில் இருக்குது, இங்கேயும் புள்ளி இருக்குது. அப்போ 2 புள்ளி வருமா? 0.05 மில்லிமீட்டர். 0.05 மில்லிமீட்டர். நமக்கு செகண்ட் ஆப்ஷனாக ஆன்சர் இருக்குது. சேம் முன்ன போட்ட அதே மாடல் சம்மு. முன்ன என்ன கொடுக்கல? அந்த ஒரு MSDயோட வேல்யூ கொடுக்கல. இப்போ வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து சார் இதே மாடலில் நீட் 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வெர்னியர் அளவுகோலில் n+1 வெர்னியர் கோல் பிரிவுகள். n+1 வெர்னியர் கோல் பிரிவு. அப்போ n+1 VSDங்களா? வெர்னியர் கோல் பிரிவு n முதன்மை கோல் பிரிவுடன் பொருந்துகிறது. n முதன்மை கோல் பிரிவு n MSD. அப்போ 1 VSDயோட வேல்யூ என்ன வேணும்? n/n+1 MSDன்னு வரும். ஓகேங்களா? பொருந்துகிறது. இங்கு 1 MSD ஆனது 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 1 MSDயோட வேல்யூ என்னது? 1 MSD ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர். 0.1 மில்லிமீட்டர். ஒரு MSDயோட வேல்யூ 0.1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்
என்ன கேட்டிருக்காங்கன்னா வெர்னியர் மாறிலி தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. வெர்னியர் மாறிலி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல கேட்டிருக்காங்க சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இங்க சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்லிமீட்டர்ல இதை கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர்ல இருந்து அதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மில்லிமீட்டர்னா ஒரு சென்டிமீட்டர்ல இருந்தே போகலாம். ஒரு சென்டிமீட்டர் அதுல எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது? 10 மில்லிமீட்டர் இருக்கு. ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை இருக்கு? 10 மில்லிமீட்டர். அப்ப ஒரு மில்லிமீட்டர்ல எத்தனை இருக்கும்? ஒரு மில்லிமீட்டர்னா இது டிவைட் பை 10 ஆயிடுமா? 1/10 என்ன வரும்? 0.1 சென்டிமீட்டர். 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப மீனிங் என்னன்னா மில்லிமீட்டர்ல நம்பர் பார்க்கறதுக்கு அதிகமா இருக்கும், சென்டிமீட்டர்ல நம்பர் கம்மியா இருக்கும். வேல்யூவா பார்த்தோம்னா எது பெருசு? சென்டிமீட்டர் தான் சார் பெருசு, மில்லிமீட்டருங்கிறது சின்னது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஒரு டிஜிட் தான் முன்ன பின்ன வரும். மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்தோம்னா ஒரு டிஜிட் அதிகமா போகும். 0.01 சென்டிமீட்டர்னு வரும். இதையே நான் இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்குது, இதை நான் மில்லிமீட்டர்ல மாத்தோம்னா 1 மில்லிமீட்டர்னு மாறிடும். என்ன மாறிடும்? 1 மில்லிமீட்டர்னு மாறிடும். சரி, ஓகே. இப்போ லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 1 MSD மைனஸ் 1 VSD. இப்போ ஃபார்முலா என்ன வரும்? 1 மைனஸ் இந்த ஒரு n டிவைடட் பை n பிளஸ் 1 இன்ட்டு MSD. இன்ட்டு என்ன வரும்? MSD. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? n பிளஸ் 1 அப்படியே வரும். n பிளஸ் 1 மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் n டிவைடட் பை n பிளஸ் 1. MSDயோட வேல்யூ அது சென்டிமீட்டர்ல 0.01 சென்டிமீட்டர். என்ன ஆயிடும்? மைனஸ் n பிளஸ் n கேன்சல் ஆயிட்டு 1 டிவைடட் பை n பிளஸ் 1 இன்ட்டு 0.01. ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் கீழே n பிளஸ் 1 இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். சார் எப்படி சார் அந்த 100 வந்துச்சு அப்படின்னா இந்த 0.01 என்னென்னதெல்லாம் அது கீழே வந்தால் 100 ஆகிடும், அவ்வளோதான் வித்தியாசம். 0.01ங்கிறது 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாம். என்னென்னதெல்லாம் 10 பவர் மைனஸ் 2. அப்போ அது கீழே வந்தால் 10 பவர் ப்ளஸ் 2ங்களா? அப்போ 1 டிவைடட் பை n பிளஸ் 1 இன்ட்டு 10 பவர் 2. 10 பவர் 2 என்னென்னு எழுதலாம்? 100ன்னு எழுதலாம். 10 பவர் 2 100 இன்ட்டு n பிளஸ் 1. 100 இன்ட்டு n பிளஸ் 1 அப்படிங்கிறது 1 டிவைட் பை 100 இன்ட்டு n பிளஸ் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு எதில் வருது? சென்டிமீட்டரில் வருது. எதில் வருது? சென்டிமீட்டர். இதே மில்லிமீட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல n பிளஸ் 1 தான் வரும், பட் 100க்கு பதிலாக 10ன்னு வந்துருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது 0.1 அப்படியே அப்ளை பண்ணால் 0.1 கீழே வந்தால் 10ன்னு மாறி இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. JEE 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். 9 முதன்மை கோள் பிரிவு 10 வெர்னியர் கோள் பிரிவுடன் பொருந்துகிறது. பொருந்தும் வெர்னியர் அளவியை பயன்படுத்தி ஒரு கோளத்தின் விட்டத்தை அளவிடுகிறோம். எதை அளக்கிறோம்? கோளத்தின் விட்டம் அளவிடப்படுகிறது. சரி, முதல்ல இதை வச்சு எழுதுவோம். 9 முதன்மை கோள் பிரிவு 10 வெர்னியர் கோள் பிரிவு. அப்போ ஒரு வெர்னியர் கோள் பிரிவு வேணா என்ன பண்ணலாம்? இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா 9/10 முதன்மை கோள் பிரிவு. லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? இந்த இடத்துல பாருங்க, முதன்மை கோளின் சிறிய பிரிவு. உங்களுக்கு நேரம் தெரிய வந்திருக்கும். முதன்மை கோளில் இருக்க சிறிய பிரிவு ஒரு முதன்மை கோள் பிரிவு. ஓகேங்களா? ஒரு MSDயோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 1 MSD மைனஸ் 1 VSD. அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் 9/10. ஓகேங்களா? MSD அல்லது 0.1 MSDன்னு வருங்களா? 10 மைனஸ் 9னா 1, 1/10னா 0.1. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.1. MSDயோட வேல்யூ என்னது? 1 மில்லிமீட்டர். ஆனால் ஆப்ஷன்லாம் பாருங்க, எல்லாம் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. அப்போ மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னா என்ன பண்ணலாம்? 0.1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ 0.1 இன்ட்டு 0.1 சென்டிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கிடைக்குது? 0.01 சென்டிமீட்டர். சார் ஏன் சார் கொஸ்டினை முழுசாவே படிக்காம லீஸ்ட் கவுண்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு ஒரு வெர்னியர் கேலிப்பரோ அல்லது திருகலவியோ, ஓகேங்களா, ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டுல எது கொடுத்தாலுமே மீச்சிற்றளவு இல்லாமல் எதையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று மீச்சிற்றளவு கேட்பாங்க, இல்லைன்னா அதை வச்சு தான் மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? மீச்சிற்றளவு எடுத்து வச்சுக்கணும். கொஸ்டின்ல என்ன வேணாலும் கேட்கட்டும். ஓகேங்களா? 1 mm முதன்மை கோள் அளவீடு. ஓகேங்களா? முதன்மை கோளின் சிறிய பிரிவானது 1 மில்லிமீட்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல டாட் இருக்கும். முதன்மை கோள் அளவீடு நல்லா கவனிங்க. முதன்மை கோள் அளவீடு அப்படின்னா மீனிங் என்னது? மெயின் ஸ்கேல் ரீடிங், MSR, மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர். அடுத்து இரண்டாவது வெர்னியர் பிரிவானது நல்லா கவனிங்க. இரண்டாவது வெர்னியர் பிரிவானது மீனிங் என்னன்னா, இதுக்கு இதோட 0க்கு நேரம், இது மேலே மெயின் ஸ்கேலு, கீழே வெர்னியர் ஸ்கேலு. வெர்னியர் கோளோட 0க்கு நேரம் மேலே என்ன இருக்கு? 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதன்மை கோள் பிரிவு 2 சென்டிமீட்டர். வெர்னியர் கோளோட 2வது பிரிவு இது 1, இது 2. இந்த 2வது பிரிவுக்கு நேரம் வேற ஒரு கோடு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த 2வது பிரிவு. வெர்னியரின் 2வது பிரிவானது முதன்மை கோளுடன் பொருந்துகிறது.
அப்போ வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் 2, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா என்ன பண்ணணும், அதோட லீஸ்ட் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், லீஸ்ட் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். கீழே இடம் இருக்குது ஓகேங்களா, 10 அப்படின்னா நம்ம கீழே போய் சம் போட்டுக்கலாம். சரி ஓகே, அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன வருது, 2 இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட மதிப்பு 0.01 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும், 0.02 சென்டிமீட்டர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கோளத்தின் நிறை கொடுத்துட்டாங்க, அதாவது மாஸ் ஆஃப் த அந்த ஒரு ஸ்பியர் ஓகேங்களா. கோளத்தின் நிறை எம் எவ்வளோ அப்படின்னா 8.635 கிராம் ஓகேங்களா, மாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்குது, மெயின் ஸ்கேல் ரீடிங் இங்கே இருக்குது ஓகேங்களா. எரர் பற்றி கொஷனில் பேசவே இல்லை, பிழை பற்றி பேசல அப்படின்னா நம்ம பிழை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. கோளத்தின் நிறைய கொடுத்துட்டு கோளத்தின் அடர்த்தி கேட்குறாங்க. சார் கோளத்தின் அடர்த்திக்கான ஃபார்முலா, ஒரு கோளத்தின் அடர்த்திக்கான ஃபார்முலா, அடர்த்தி கோளம் ஓகேங்களா, கோளத்தின் அடர்த்திக்கான ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம் தான். வால்யூம் வந்து எதுக்கானது, கோளத்துக்கானது ஓகேங்களா. வால்யூம்னா கன அளவு ஓகேங்களா, பருமன் அல்லது கன அளவு. அப்போ நிறை பை பருமன். கோளத்துக்கான ஃபார்முலா என்ன சார்னா 4/3 πr3. சார் நமக்கு இதில் எம் கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. அப்போ எம்மு இந்த 3 மேலே போயிடுங்களா, அப்போ இன்ட்டு 3 / 4, பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு r3. r தான் சார் நமக்கு தேவை. என்ன தேவை, ஆரோட மதிப்பு தான் தேவை. அந்த 6 மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் சம் போட்டுட்டு இருந்தது ஓகேங்களா. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு கோளத்தோட விட்டத்தை அளவிடுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு வெர்னியர் அளவை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ விட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். விட்டத்துக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் ரீடிங். அந்த ஃபைனல் ரீடிங் தான் சார் ஃபார்முலா. ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபைனல் ரீடிங்லேருந்து கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். சார் எரர் இல்லைங்கிறதுனால கரெக்ஷன் தேவையில்லை, அந்த பின்னாடி இருந்த பார்ட் தேவைப்படாது. மெயின் ஸ்கேல் ரீடிங் 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.02 வருது. 0.02 சென்டிமீட்டர், 0.02 சென்டிமீட்டர். ரெண்டுமே சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, இந்த ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஒரே யூனிட்ல இருக்கான்னு பார்த்துங்க. 1 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னா ஆன்சர் தப்பாக வரும். ரெண்டுமே மில்லிமீட்டரில் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி கடைசியாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இது டோட்டல் ரீடிங்கிறது என்னது, டயாமீட்டருங்களா அல்லது விட்டம், தமிழ் என்னன்னு சொல்லலாம், விட்டம்னு சொல்லலாம். அப்போ விட்டத்துக்கான மதிப்பு டோட்டல் ரீடிங் தான் இங்கே விட்டம். விட்டம் வந்து 2.02 சென்டிமீட்டர். நமக்கு தெரியும் ரேடியஸ் ஈக்குவல் டு d/2ங்களா. விட்டம்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ரேடியஸ் வேணும்னா எனக்கு என்ன பண்ணும், விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ ஆரத்தோட மதிப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆரம் தான் ரேடியஸை, இதில் பாதிங்களா 2.02 / 2 1.01 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே அப்ளை பண்ணலாங்களா, ஆரத்தோட மதிப்பு என்னது 1.01 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். சார் நெக்ஸ்ட் மாஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 8.635 அப்ளை பண்ண வேண்டியதான் சார். 8.635 இன்ட்டு 3 / 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு இதை வந்து கியூப் பண்ணோம்னா 1.01 3 டைம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1.03 நமக்கு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும், 1.03. சார் 4ஆம் வகைப்பாடு நான் முதல்ல இதை கேன்சல் பண்ணுறேன். 2 நாள் 8 ஓகேங்களா. 0.6 இருக்குது, அதாவது 60ன்னு வச்சுக்கலாம். 60ங்கும் போது நம்ம 4ஆம் வகைப்பாடில் அடிச்சு எத்தனை வரும், 15 டைம். அப்போ 2.15 என்ன வரும், 2.15 அந்த ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே வந்து 1.03, இது வந்து 3. அப்ராக்சிமேட்டாக நான் இதை கேன்சல் பண்ணால் 2.9ன்னு வரும். எவ்வளோ வரும், 2.9. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்ராக்சிமேட்லி 3 வச்சுன்னா 3 இன்ட்டு 2 6ல் வந்து நிற்கும். எவ்வளோ வரைக்கும், 6. 3 இன்ட்டு இது 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3னே வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுட்டோம்னா 6ல் வரையும். 6 வரும். 6 அப்ராக்சிமேட்லி 6.2 அந்த ரேஞ்சில் இருக்கும். 6.2 அல்லது 6.3 வரும் ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக என்ன வருது அப்படின்னா 6.3 அந்த ரேஞ்சில் வரும். அப்ராக்சிமேட்டாக தான் எழுதுறேன். டிவைடட் பை கீழே என்ன ஆகலாம், 3.14. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண என்ன வரும், 3.14னா 2 டைம் பண்ணோம்னா 6.28ன்னு வரும். அப்ராக்சிமேட்லி 3 பக்கத்தில் வரும். அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகலாம், 2ன்னு எழுதலாம். 2.1 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 2.1 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆப்ஷன்லேயே 2.1 இல்லை, 2.2 தான் இருக்குது. அப்போ 2 தான் பக்கத்தில் இருக்குது. நியர்பை ஆன்சர் நீங்கள் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி பாருங்கள். நான் அப்ராக்சிமேஷன் எடுத்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். 2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வரும் ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க கொஷனில், நமக்கு வந்து அடர்த்தி கேட்டிருந்தாங்க. அப்போ நிறை பை பருமன் தான் ஃபார்முலா. பருமனில் வர அந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த வெர்னியர் அளவையை யூஸ் பண்ணி முதன்மை கோள் அளவையும் வெர்னியர் கோள் அளவையும் ஆட் பண்ணி
விட்டத்தை கண்டுபிடிச்சி விட்டத்தில் பாதியான ஆரத்தை எடுத்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சார், நீட் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின், நீட் 2025 கேட்ட ஒரு கொஸ்டின். இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோள வடிவ பொருளோட விட்டத்தை தான் கணக்கிடுறாங்க. அப்படி அளவிடும் போது வெர்னியர் கோளோட 10 பிரிவு முதன்மை கோளோட 9 பிரிவுக்கு சமமாக இருக்குது. அதாவது 10 விஎஸ்டி. அதே கண்டிஷன் தான் 9 எம்எஸ்டி. அப்போ என்ன வரும், லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன வரும், 0.1 எம்எஸ்டின்னு வரும். நல்லா நீங்கள் போட்டு பாருங்கள். அதாவது ஒரு விஎஸ்டி கோல்டு 10/9 வரும். அப்போ மைனஸ் பண்ணுவது 1 - 9/10, 10 கிராஸ் மல்டிப்ளை ஆகி 10 - 9னா 1, 1/10னா 0.1. ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், சமமாக உள்ளது. முதன்மை கோளின் பிரிவு என்பது 0.1 சென்டிமீட்டர் மற்றும் வெர்னியர் கோளின் பிரிவு முதன்மை கோளின் பிரிவு என்பது 0.1 சென்டிமீட்டர் மற்றும் வெர்னியர் கோளின் சுழி x = 0.1 சென்டிமீட்டர் எனும் நிலையில் வெர்னியர் அளவியின் தாடைகள் மூடப்பட்டுள்ள போது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ தான் முதன்மை கோளின் பிரிவோட வேல்யூ தான் 0.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 0.1 சென்டிமீட்டர். அதை இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன வருது, 0.1 × 0.1 சென்டிமீட்டர். ஆப்ஷனும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. 0.01 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லீஸ்ட் கவுண்ட், மீச்சிற்றளவோட மதிப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வெர்னியர் அளவியின், இங்கே அளவின் இருக்கு, அளவியி. ஓகேங்களா? அளவியின் தாடைகள் மூடப்பட்டு இருக்கும்போது, தாடைகள் மூடப்பட்டிருக்குன்னா அது எதை பற்றி பேசுகிறாங்க, பிழையை பற்றி பேசுகிறாங்க. பிழையோட மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிழையோட மதிப்பு 0 எரர். ஓகேங்களா? நமக்கு வந்து இத்தனாவது கோடு பொருந்தது, வலது பக்கம் இருக்குது இடது பக்கம் இருக்குது அப்படின்னு போட்டு குழப்பாம வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க. 0.1 சென்டிமீட்டர் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ஷன் எப்படி வரும், 0 கரெக்ஷன் -0.1 சென்டிமீட்டர். அடுத்து விட்டத்திற்கான முதன்மை கோள் அளவீடு. அப்படின்னா மீனிங் என்னது, மெயின் ஸ்கேல் ரீடிங் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மற்றும் வெர்னியர் பிரிவு ஒன்றிப்பு 8 எனவும் வெர்னியர் கோளோட ஒன்றிணைப்பு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8. அப்போ வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அது வந்து 8. எனக்கு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும் சார். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா விஎஸ்சி × எல்சி. ஓகேங்களா? அதாவது 8 × லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் 0.08 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் தெரிஞ்சிருச்சு, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ரீடிங்க்கு ஃபார்முலா என்னது, எனக்கு டோட்டல் ரீடிங் தான் வேணும். கீழே கூட எழுதலாம், டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு டோட்டல் ரீடிங் அதாவது விட்டம், டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் +or-0 கரெக்ஷன். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு சொன்னாங்க, 5 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருந்துச்சு, வெரிஃபை பண்ணிட்டோம். 5 ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ இருக்குது, 0.08. எவ்வளோ இருக்குது, 0.08 மைனஸ். ஏன் சார் மைனஸ் போடுறீங்க, கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எரர் ப்ளஸ், கரெக்ஷன் மைனஸ். அது ப்ளஸில் இருந்தால் இது மைனஸில் போட்டுக்கணும். இங்கே கரெக்ஷன் தான் நான் எழுதிருக்கேன். இப்போ ப்ளஸ் மைனஸ்னா மீனிங் என்னது, ப்ளஸில் வந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கணும். -0.1 எல்லாமே எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5.08 -0.1 சென்டிமீட்டர். சார் இப்போ மைனஸ் பண்ணலாங்களா, 5.08 இங்கே 0.1 இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 8, அந்த இடத்துல எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை 0ன்னு அர்த்தம். அப்போ 8 0னா 8 தான் வரும். இந்த இடத்துல பாருங்கள் 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 0லேருந்து 1 போகாது. அப்போ இதுலேருந்து இங்கே ஒன்று கடன் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும், 10ல் 1 போனால் 9, இங்கே 5 என்ன இருக்கும், 4 மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 4.98 சென்டிமீட்டர். ஆன்சர் என்னது, 4.98 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு இருக்குது. ஓகேங்களா சார், சிம்பிள் கொஷின் தான். எரர் வந்து அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங்னு கொடுத்துருக்காங்க, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூமே கொடுத்துட்டாங்க, ஒரு முதன்மை கோள் பிரிவோட மதிப்புமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறது தான். அடுத்த கொஷின் சார், இது நீட் 2026 கேட்டது. எனக்கு கேட்டது நீட் 2025, இது நீட் 2026. ஒரு வெர்னியர் அளவியில் 20 வெர்னியர் கோள் பிரிவு 20 விஎஸ்டி 20 வெர்னியர் கோள் பிரிவு 16 முதன்மை கோள் பிரிவுடன் பொருந்துகிறது. ஓகேங்களா, 16 எம்எஸ்டி. அப்போ ஒரு விஎஸ்டியோட வேல்யூ என்ன வரும், நம்ம எப்பயும் போல தான் 16/20 எம்எஸ்டி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீச்சிற்றளவு தான் சார் கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 - 16/20 என்னன்னு வரும்,
எம்எஸ்டி அப்படின்னு நமக்கு வருங்களா. 1 எம்எஸ்டி மைனஸ் 1 விஎஸ்டி தான் ஃபார்முலா. அப்போ 20 மைனஸ் 16னா 20 மைனஸ் 16, 20 மைனஸ் 16 பை 20 எம்எஸ்டி. அப்போ 4 பை 16ல் 20 பூஜ்ஜியம் எவ்வளோ வரும்? 4 தான் வரும். மைனஸ் இல்லை ப்ளஸில் தான். ஓகே, பை 20. எம்எஸ்டியோட வேல்யூ, ஒரு எம்எஸ்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? கொஷினில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு பிரிவின், இங்கே மெயின் ஸ்கேல் டிவிஷனை பற்றி பேசிட்டு ஒவ்வொரு பிரிவின் நீளமும் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எம்எஸ்டியோட வேல்யூ 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர். அப்போ எம்எஸ்டிக்கு பதிலாக 1 மில்லிமீட்டர். ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்குது. 1 மில்லிமீட்டர் எதுக்கு ஈக்குவல்? 0.1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 1/5 இன்ட்டு 0.1 சென்டிமீட்டர். சார் 1/5 என்னென்னு எழுதலாம்? 0.2ன்னு எழுதலாம். அப்போ 0.2 இன்ட்டு 0.1 சென்டிமீட்டர், 0.02 சென்டிமீட்டர். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 0.02 சென்டிமீட்டர். தேர்ட் ஆப்ஷனாக நமக்கு இருக்குது. ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஷின் தான் நீட் 2026. சார் அதே நீட் 2026ஓட ரீநீட் எக்ஸாமினேஷனில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. மறுபடியும் வெர்னியர் கேலிப்பர். ஓகேங்களா, ஸ்க்ரூ காஜ் திருகலவியை வந்து ரொம்ப நாளாச்சு நீட்டில் கொஷின் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக் 2024 ரீநீட்டில் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே நமக்கு வெர்னியர் அளவி தான். வெர்னியர்லேருந்து ஒரு கொஷின் இருக்கும், இல்லைனா திருகலவியில் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் வந்து இதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொஷினோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து நீட்டில் தப்பாக இருந்தாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்தாங்க. இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருந்தாங்க. நான் ஆப்ஷனை கரெக்டாக மாற்றிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் இதுதான் வரும். செக் பண்ணிவிடுவோம் இதுதான் வருதா அப்படின்னு. வெர்னியர் அளவின் முதன்மைக்கோள் அளவு, முதன்மைக்கோள் பிரிவு 1 மில்லிமீட்டர். முதன்மைக்கோளோட ஒரு பிரிவோட வேல்யூ என்னது? 1 மில்லிமீட்டர். அப்போ மீனிங் என்னது? 1 எம்எஸ்டியோட வேல்யூ 1 மில்லிமீட்டர். ஆப்ஷன் எப்படி இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதுக்கான அந்த ஒரு கண்டிஷன். சென்டிமீட்டரை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட், மற்றும் வெர்னியர் அளவுகளில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 10. வெர்னியர் அளவுகளில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 10. அதாவது பிஎஸ்டியோட வேல்யூ எத்தனை? மொத்தம் 10. இத்தனை மெயின் ஸ்கேல் இத்தனை வெர்னியர் ஸ்கேலில் பொருந்தது அப்படின்னு இதில் சொல்லலை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா இன்னொன்று இருக்குது. ஒரு எம்எஸ்டி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் விஎஸ்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, ஏற்கனவே சொன்னோம் மொத்த வெர்னியர் கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு. அதில் போடும்போது 0.1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 10 என்ன நமக்கு கிடைக்கும்? லீஸ்ட் கவுண்ட் மீச்சிட்டளவு 0.01 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சார் லீஸ்ட் கவுண்ட் கண்டிப்பாக எல்லா சம்முக்கும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேங்களா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? வெர்னியர் கோல் எண்ணிக்கை வந்து 10 கொடுத்துருக்காங்க. இரு தாடைகளும் ஒன்றை ஒன்று தொடும்போது, நல்லா கவனிங்க, இரு தாடைகளும் ஒன்றை ஒன்று தொடும்போது அப்படின்னா என்னது? எரருக்கான கண்டிஷன். எதுக்கான கண்டிஷன்? எரருக்கானது. வெர்னியர் அளவுகோலானது முதன்மை அளவுகோலின் 0க்கு இடதுபுறமாக நகர்கிறது. வெர்னியர் அளவுகோலானது முதன்மை கோளின் அளவுக்கு, இது முதன்மை கோளோட 0ன்னு வச்சுக்கலாம். இதோட 0 முதன்மை கோளோட 0, மெயின் ஸ்கேலோட 0க்கு இடதுபுறம்னு சொல்லிட்டாங்க. வெர்னியர் அளவுகோலானது முதன்மை அளவுகோலின் 0க்கு இடதுபுறமாக நகர்கிறது. இது வலதுபுறம்னா இது என்னது? இதுதான் சார் இடதுபுறம். இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. இப்படி இருந்தால் மீனிங் என்னது? எரர் நெகட்டிவ். பிழை எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா, அப்போ 0 எரர் பற்றி பேசுகிறாங்க, அது நெகட்டிவ்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த வார்த்தையை வச்சு. முதன்மை கோளின் 0க்கு இடதுபுறமாக நகர்கிறது. அப்போது 4வது வெர்னியர் பிரிவு முதன்மை அளவுகோலின் ஒரு பிரிவுடன் பொருந்துகிறது. 4வது வெர்னியர் பிரிவு, ஒரு பேச்சுக்கு இதுதான் அந்த 4வது கோடுன்னு வச்சுக்குவோம். 4வது பிரிவு ஒரு முதன்மை கோட்டோட பிரிவோட பொருந்துதுன்னு சொல்லிட்டாங்க. இது வேல்யூ பாருங்க, வேல்யூவை நான் நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 4 என்ன பண்ணக்கூடாது? அப்படியே எடுத்துக்கூடாது. மொத்தம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? மொத்தம் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 10 மைனஸ் 4 யூஸ் பண்ணணும். அப்போ 0 எரர் என்ன வருது? -6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், -6 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், -6 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர். அப்போ 0.06 சென்டிமீட்டர் மைனஸில் வரும். கரெக்ஷன் இதில் வரும் ப்ளஸ் 0.06 சென்டிமீட்டர். ஓகேங்களா, எரர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எரர் இந்த இடத்துல நெகட்டிவ்ல இருந்திருக்கு, அப்போ கரெக்ஷன் பாசிட்டிவ்ல வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வெர்னியர் அளவியை கொண்டு ஒரு கம்பியின் நீளத்தை அளவிடும் போது அது 1 சென்டிமீட்டர் என காட்டினால் அது என்ன காமிக்குது? 1 சென்டிமீட்டர்னு கொஷின்லேயே அது காமிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட அளவை அளக்கும் போது எரர் இல்லாமல் அவங்க பார்க்கும்போது எவ்வளோ காமிக்குது? 1 சென்டிமீட்டர். அதாவது டோட்டல் ரீடிங் என்னன்னு காமிக்குது? 1 சென்டிமீட்டர்.
முதன்மைக்கோள் அளவீடுன்னு நினைக்கிறேன். முதன்மைக்கோளை டோட்டல் ஒரே நிமிஷம் செக் பண்ணிடலாம். இந்த வெர்னியர் அளவியை கொண்டு ஒரு கம்பியின் நீளத்தினை அளவிடும் போது கம்பியின் நீளம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது டோட்டல் ரீடிங் தான். 1 சென்டிமீட்டர் என காட்டினால் அக்கம்பியின் உண்மையான நீளம். ஆக்சுவலாக டோட்டல் ரீடிங் அது காமிக்கிறது 1 சென்டிமீட்டர். உண்மையான நீளம் வேணும்னா என்ன பண்ணணும்? அது காமிக்கிறது எப்படி காமிக்கும்? எரர் நெகட்டிவ்னா கம்மியாக காமிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். எதோட ஆட் பண்ணணும்? இப்போ டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.06 சென்டிமீட்டர். ஆன்சர் என்ன வரும்? 1.06 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான டோட்டல் ரீடிங். ஃபைனல் ரீடிங் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா அது கம்மியாக காமிச்சிது. அப்போ எவ்வளோ கம்மியாக காமிச்சதுன்னா இந்த எரருக்கான அளவுக்கு தான் கம்மியாக காமிச்சிருக்கோம். அப்போ அது அளவுக்கு அதிகப்படுத்தணும். அப்போ அதுக்கான ஆன்சர் 1.06 சென்டிமீட்டர். ஆனால் நீட் கொஷனில் இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துருந்தாங்க. பாசிட்டிவ் எரர்னு வச்சு சம் போட்டால் ஆன்சர் வர மாதிரி, அதாவது 0.96 வர மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்குது? நெகட்டிவ் எரர் கண்டிஷன் தான் இருக்குது. அந்த ரீசனில் நமக்கு என்ன ஆகாது? அது ஆன்சர் வராது. கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 4ன்னு இருந்துச்சு ஆப்ஷனில், ஆனால் கிரேஸ் மார்க் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட்டில் வெர்னியர் கேலிப்பர்ல இருந்தோ அல்லது ஸ்க்ரூ காட்ச், ஓகேங்களா, வெர்னியர் அளவில் அல்லது திருகளவில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். இதுவே ஜேடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனில் ஒரு கொஷின் இந்த யூனிட்ல இருந்து நான் இப்போ நடத்தின அந்த ஒரு 3 பார்ட்ஸ், ஓகேங்களா, வெர்னியர் அளவி திருகளவி பார்ட்டு, அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா பிழைகள், முன்னாடி வந்து பரிமாணங்கள், இதில் இருந்து மினிமம் ஒரு கொஷின் இருக்கும். 2 கொஷின் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருகளவியை பற்றினா அந்த ஒரு கான்செப்ட் ப்ளஸ் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.